வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது குரு பெயர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய தினம் இந்த 2025ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னம்னு ஒன்று சொல்லுவோம். அது ஒவ்வொரு தேசத்துக்கும் மாறுபடும். ஆனால் நம்ம ஊரில் நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா மீன லக்னமாக இருக்கும். அப்புறம் அதுக்கான ஒரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அந்த நட்சத்திர தினத்தில் இந்த குரு பயிற்சி நிகழ்கிறது. இப்போது இந்த குருவின் சாரம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். குருவின் சாரம் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 14ஆம் தேதி ஜூன் வரைக்கும் மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். 14 ஜூனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதத்தையும் அவர் கடக்கிறார். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 தேதின்னு எடுத்துங்க. ஆகஸ்ட் 15 தேதியில் தொடங்கி குரு கடைசி வரைக்கும், அதாவது அவருடைய அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கடக ராசிக்குள்ளே அவர் மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய காலம் 2 ஜூன் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026. அப்போது இதில் பெரும்பாலும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா 15 ஆகஸ்டில் தொடங்கி கிட்டத்தட்ட ஜூனில் வெளியில் போகிற வரைக்கும் அவர் சஞ்சாரிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், அவருடைய சொந்த நட்சத்திரம். அதில் தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். நடுவில் என்ன ஆகுதுன்னா கடகராசிக்குள்ளே, அதாவது 4ஆம் பாதம் புனர்பூசம் கடகராசியில் இருப்பதால் கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசம் பண்ணுறது 19ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் அவர் இருப்பது கடகராசி. திரும்ப அவர் மிதுன ராசிக்குள்ளேயே வர்றார். சரி, அப்போ குரு வக்கர காலம் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா 12 நவம்பர் மாதம் தொடங்கி 12ஆம் தேதி நவம்பர் மாதம் தொடங்கி அவர் வக்கரகதியிலேயே இருக்கக்கூடிய காலம் 13ஆம் தேதி மார்ச். அதாவது 12 நவம்பர் தொடங்கி 13 மார்ச் வரைக்கும் அவர் வக்கரத்திலேயே இருக்கார். அதாவது வக்கரகதியில் அவர் 5ஆம் தேதி டிசம்பர் திரும்ப மிதுன ராசிக்குள்ளே வந்துட்டு அப்புறம் மிதுன ராசிக்குள்ளே இருக்கார், வக்கரத்தில் இருக்கார். அப்புறம் இந்த 13 மார்ச்லேருந்து நேர்கதியில் போய் அந்த ராசியை கடந்து கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசிக்கக்கூடியது தான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026. ஸோ இதுதான் இந்த மூமெண்ட். ரிஷபராசி, உங்கள் ராசிநாதனானவர் சுக்கிரன். குரு ரொம்ப விசேஷமான ஒரு கிரகம் இல்லைன்னு சொன்னாலும் குரு என்பவர் முழு சுபர். இப்போ பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு சனி 11ஆம் வீடு, குரு 2ஆம் வீடு. ஏதோ அந்த காலத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், சக்கப்போடு போடு ராஜா உன் காட்டில் மழை பெய்யுதுன்னு. அதே தான் இப்போ உங்கள் காட்டில் மழை. ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இடம் என்ன? 10ஆம் வீடு. முக்கியமாக 10ஆம் வீடுன்னா தொழில், தொழிலில் மாற்றம், தொழிலில் உயர்வு, புது தொழில் ஆரம்பிக்கிறது. இது எல்லாத்துலேயுமே தைரியமாக நீங்கள் ஈடுபட முடியும். பிறகு குரு பார்ப்பது 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டை குரு பார்த்தால் என்ன ஆகும்? சகல தடைகளும் நீங்கும், துரதிர்ஷ்டங்கள் நீங்கும், ஒன்வே டிராஃபிக் மாதிரி வரவு மட்டும் வரும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை சொல்கிறது. அடுத்தவர் பார்ப்பது 6ஆம் இடம். இது வரைக்கும் எதிரி இருப்பான், நமக்கு பின்னால் வேலை பார்ப்பான், வெட்டுவேன் குத்துவேன்மா, எல்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிடுவான், பல்ல பிடிங்கின பாம்புமாங்க, அந்த மாதிரி ஆகிடுவான் அவன். 2வது விஷயம், நம்ம உடல் ஆரோக்கியம். கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் சில பேருக்கு இருக்கலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவம், அதனால் உடல் ஆரோக்கியத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டு எல்லாமே கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையின் வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலம், உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வை அடையக்கூடிய ஒரு காலம். எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தாண்டா டிசைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு பலனை குரு தருகிறார். இப்போ பார்ப்போம், குருவை பொறுத்த வரையில் என்ன பண்ணுறார்? மிருகசீரிஷ நட்சத்திரம், அதில் ஒரு மாதம், அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 மாதம், அதாவது கிட்டத்தட்ட ஜூன் 15லேருந்து ஆகஸ்ட் 15 மிருகசீரிஷ நட்சத்திரத்துலேருந்து தொடங்கி அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் டிரான்சிட் ஆகிறது அந்த காலகட்டம்.
அப்போது முக்கியமாக இந்த முதல் 3 மாதங்களில் வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு நீங்களே எதிர்பாராத சர்ப்ரைசிங் ரிசல்ட்ஸ் ஆர் இன் ஸ்டோர். நடக்கும். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள், நல்ல கம்பெனிலேருந்து இன்டர்வியூஸ், இதெல்லாம் நடக்கும். வாக்குஸ்தானத்தில் குரு. நீங்கள் பேசும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பா என்ன இன்ஃபர்மேட்டிவாக பேசுகிறாருப்பா, எவ்வளோ நாலேஜ்ப்பா அவருக்கு அப்படின்னு உங்களை பற்றி ஸ்லாகித்து சொல்லணும். சரி, படிக்கக்கூடிய மாணவர்கள் திடீர்னு பிரகாசமாக ஆகிடுவாங்க. ஏற்கனவே பிரகாசமாக இருக்கலாம், ஆனால் இப்போ இன்னும் பிரகாசமாகவீங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க. காம்படிட்டிவ் ஃபீல்டில் 100% சக்ஸஸ் கேரண்டீட். நல்ல தனவரவு, தொடர்ந்து நல்ல தனவரவு. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பாதையை நோக்கியே பயணிக்கிறது. நீங்கள் தப்பான மூவ் பண்ணால் கூட அது ரைட் மூவ் ஆகிடும். அந்த மாதிரி நல்ல காலமாக இருக்குது. ஏன்னா 2 மேஜர் பிளானட் இஸ் இன் யுவர் ஃபேவர். சனி 1, குரு 1, 2 பேரும் உங்கள் ஃபேவரில் இருக்காங்க. முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்ன நம்ம பார்க்குறோம் இதில், குருவானவர் 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிற காலம்தான் இந்த அக்டோபர் 19 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும். ஆனால் 3ஆம் வீட்டில் அவர் உச்சமாக இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கலாம்? திருமணம் பேச்சுவார்த்தைகள் முடிவாகும், இல்லை திருமணமே நடக்கும். அப்போது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் திருமணத்திற்கான காலம். அதே போல் குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலம். அப்போ குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட நவம்பர் 11 தேதியிலேருந்து மார்ச் 11 தேதி வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலம். வக்கரத்தில் நல்ல கிரகம் வக்கரம், நல்ல பலன்கள் கூடும். அதனால் என்ன நடக்கும்னா, 2ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்க்கறது, தொழிலில் அச்சீவ்மெண்ட்ஸ், புது தொழில் மாற்றம். நான் வெளிநாட்டு கம்பெனியில் போய் வேலை செய்யணும், கிராண்டட். எல்லா நல்ல விஷயங்களும் தொடர்ந்து நடந்து சந்தோஷத்தில் திக்குமுக்காட வைக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஆனால் பேசிக்காக உங்கள் நேச்சரில் ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கல் மைண்டட் பர்சன். யூ டோன்ட் பிலீவ் இன் லக். அதனால் என்ன செய்வீங்க, சில நேரங்களில் சொல்லுவோம், பெருசாக நினைப்போ தான் நீ பெருசாக வேணும். ஆனால் நீங்கள் பெருசாக நினைக்க மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, இன்றைக்கி என் கையில் 1000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன். இந்த 1000ங்கிறது எனக்கு 1300, 1200, 1300 ஆனால் ஐ எம் வெரி ஹாப்பி. நான் என்ன சொல்கிறேன், 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், நீங்கள் 5000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு நினைங்களேன், 3000 சம்பாதிப்பீங்க. அதுதான் இதில் வரக்கூடிய ஒரு நெட் ரிசல்ட்டாக இருக்குது. நம்ம நினைப்பதை விட சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு காலம். அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் சில பேருக்கு ஒரு சில ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம், நான் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கலாம். அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அது ஒரு கப்பல் மாதிரி, போகும்போது சௌக்கியமாக இருக்கும், திடீர்னு கப்பலே முழுகும். அதான் என்டையர் ஷேர் மார்க்கெட் அடி. அப்போ நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? அதனால் எப்போ கப்பல் முழுகும்ன்றது தெரிஞ்சு உஷாராக இருக்கணும். எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் இப்படி தான் இருந்தாகணும். ஏன்னா நம்ம ஒரு கப்பலில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம். யார் பிழைக்க முடியும்? கப்பல்லையாவது 10 பேர் ஏதாவது ஒரு துடுப்பை பிடிச்சின்னு வந்துடுவான். ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்னா குண்டோட முடிஞ்சு போச்சு. ஸோ அது மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம மார்க்கெட் கண்டிஷனை பார்க்குறது முக்கியம். அதில் இண்டிவிஜுவலாக உனக்கு நடக்குமா நடக்காதா? எஸ், நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த ஒரு காலகட்டம் எப்படி பார்த்தாலும் உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்துறது, உங்கள் நிலையை உயர்த்துகிறது, உங்களுக்கு புதுசாக வீடு வாங்கிறது, நிலம் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலம். சில நேரங்களில் புதுசாக வண்டி வாகனங்களை பற்றி யோசிச்சுருந்தீங்களா, அதெல்லாம் நடக்கும். திருமணம் நிச்சயமாக கைகூடி நடக்கும். அப்போ எல்லா சுபங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலம். எந்த திக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்கள் பயணத்தோட இலக்கை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இலக்கை அடைவது என்பது உறுதி. இதுதான் நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த வருஷம் சிறப்பான ஒரு, அதாவது ட்ரீம் கம் ட்ரூ அப்படியெல்லாம் சொல்லலாம், அந்த மாதிரி காலமாக இருக்குது.
என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.